என்னை ஆதரித்து வாழ வைக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காலத்தில் நிறைய பேர், ஏன் எல்லார் வீட்லேயுமே அப்படின்னு கூட சொல்லலாம், பாத்ரூம் இருக்கிறதுனால, தனி அறையில் குளிக்கிறதுனால நிறைய பேர் குளிக்கும்போது ஆடையின்றி குளிப்பாங்க. இப்படி ஆடையின்றி குளிக்கும்போது ஆரோக்கிய ரீதியில் என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு ஏற்படும், சாஸ்திர ரீதியில் ஆடையின்றி குளிக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் வாழ்க்கையில் உண்டாகும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய மிச்சத்தை கழிவாக அது வெளியேற்றும். தினமுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவை நம்ம வெளியேற்றுவோம். அதே போல் ஒரு நாள் முழுவதும் நம்ம வெளியே போயிட்டு வருவோம். அப்படி வெளியே போயிட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நம்ம உடையிலையும் நம்மளுடைய உடம்பு மேலையும் இருக்கும். அதாவது பெரியவங்க கந்த துணியாகவே இருந்தாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறிடும் அப்படின்னு. அதே போல் நம்ம என்ன தான் ஏசிலேயே இருந்தாலும் நம்ம உடம்புல வேர்வையே வரலனா கூட தினமுமே நம்ம குளிக்கணும். அப்படி குளிக்கிறது மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்ப கழிவு வெளியேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கிற சூடு தினமும் போகணும் அப்படின்னா நம்ம தினமுமே குளிக்கணும். அப்படி குளிக்கும்போது தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்ப கழிவு வெளியேறும். இந்த வெப்பம் நம்ம உடம்புல இருந்து சரியான முறையில் வெளியேறலை அப்படின்னா நம்மளுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் தினமும் சரியான முறையில் குளிக்கிறது மூலமாக நமக்கு உடலுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுது. மன அழுத்தம் இருந்தால் அந்த மன அழுத்தம் குறையுது. நம்மளோட உடலுக்கு புதுவிதமான ஆரோக்கியம் அதிகரிக்குது. மேலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்ப கழிவுகளை அது நீக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் சுத்தம் செய்யறது மூலமாக நமக்கு ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்குது. அதாவது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலுமே சரி, அவங்களுடைய பாலுறுப்பில் இருக்கக்கூடிய அழுக்குகளை தினமும் நம்ம சுத்தம் செய்யணும். அதே போல் கால் விரல் இடுக்குகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, மண்களை நம்ம சரியான முறையில் சுத்தம் செய்யலை அப்படின்னா சேற்றுப்புண், விரலிடையே பல்வேறு விதமான காயங்கள், பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் ஒரு சிலர் எல்லாம் தினமும் தலைக்கும் சேர்த்தே குளிப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் வாரத்துக்கு ஒரு முறை அப்படிலாம் 2 முறை தலைக்கு குளிப்பாங்க. தினமும் தலைக்கு குளிக்கிறது ரொம்பவுமே நல்லது. நம்ம உடம்புல எந்த அளவுக்கு அழுக்கு சேருதோ அதே போல தான் தலையிலையும் அழுக்கு சேரும். தினமும் தலைக்கு குளிக்கிறது மூலமாக தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம உடலும் மனமும் இன்னும் நல்லா புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். நம்ம வாரத்துக்கு 2 முறையாவது தலைக்கு குளிக்கணும். அவ்வாறு தலைக்கு குளித்தோம் அப்படின்னா தலையில் அழுக்கு சேராமல் ரொம்பவே சுத்தமாக இருக்கும். பொதுவாகவே குளிக்கிறதுனால இந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த குளிக்கிறதுலையே ஒரு சிலர் எல்லாம் ஆடை இல்லாமல் குளிக்க மாட்டாங்க. குறைந்த அளவு ஒரு ஆடை போட்டு தான் குளிப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாஸ்திரத்தில் நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்படும். வீட்டில் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குளிக்கிறதுல கூடவா சாஸ்திரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்படி செய்யணும், எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு சில விதிமுறைகளை வச்சிருக்காங்க. அதன் பிரகாரம் நீங்க குளிக்கும் போது குறைந்த அளவு ஒரு ஆடையாவது உங்களுடைய உடல்ல இருக்கணும். அவ்வாறு குளிக்கிறது மூலமா வீட்டுக்கு லட்சுமி கடாட்சமும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க நிர்வாணமா குளிக்கிறீங்க அப்படின்னா அதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க.
அது என்ன அப்படின்னா, நம்ம ஆடையின்றி நிர்வாணமாக குளிக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு தீய சக்திகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் நீங்கள் குளிக்கும்போது நிச்சயமாக உடலில் ஆடை இருக்கணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 2 பேருக்குமே இந்த விஷயம் பொருந்தும். நம்ம ஆடையின்றி குளிக்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமி கடாட்சம் கெட்டு போகும், அந்த வீட்டினுடைய பொருளாதார நிலை குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிர்வாணமாக குளிச்சிங்க அப்படின்னா அந்த வீட்டில் வாழ்ந்து இறந்த முன்னோர்கள் அவங்களுடைய கோபத்துக்கும் பித்ரு தோஷம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டாம். இதனால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் புராணத்தில் கோபியர்கள் குளிக்கும்போது கிருஷ்ணர் அவங்களுடைய ஆடையை திருடிடுவார். இது எதை குறிக்குது அப்படின்னா, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி குளிக்கும்போது குறைந்த அளவு ஆடை போட்டுட்டுனாச்சும் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிற வகையில் அந்த கிருஷ்ணருடைய திருவிளையாடல் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே ஒரு சிலரெல்லாம் அவங்க விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நிர்வாணமாக தான் குளிச்சுட்டு வருவாங்க. அதனால் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவங்களால கூர்ந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. நிர்வாணமாக குளித்தாலும் சரி இல்லை ஆடை போட்டு குளித்தாலுமே சரி, குளிக்கிறது மூலமாக நம்ம உடம்புக்கு பல்வேறு விதமான நன்மைகளும் உடலில் இருக்கக்கூடிய வெப்ப கழிவுகளும் வெளியேறுது. உங்களுக்கு சாஸ்திரத்து மேலேயும் முன்னோர்கள் மேலேயும் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா குளிக்கும்போது ஆடையின்றி குளிக்காதீங்க. உங்களுக்கு அது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் நிர்வாணமாகவே குளிங்க. ஆக மொத்தம் தினமும் குளிக்கிறது மூலமாக நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதீதமான நன்மைகளும் பயன்களும் ஏற்படுது. இப்போது ஆடையின்றி குளிக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களும் சாஸ்திர ரீதியில் இதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.